அறம் அல்ட்ரா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாளைக்கு தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில, நெல்லையினுடைய பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. குறிப்பாக அவசர வழக்காக எடுத்து தற்பொழுது அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்திற்கு இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நமக்கு தெரியும், அவருடைய ஆதரவாளர்கள், அவர்களிடம் பணியாற்றிய 3 நபர்கள் ரயிலில் இருந்து பணத்தை நெல்லை நோக்கி எடுத்து செல்லும் பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார்கள். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சென்னையில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடியவர் சதீஷ், அங்கே மேனேஜராக இருக்கிறாரு. அவர் சில இடங்கள்ல இருந்து, நம்ம போயஸ் கார்டன் அந்த பகுதி, அதுபோல் இன்னும் சில இடங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி மொத்தத்தில் 3,90,00,000 அளவிலான பணத்தை வந்து ஹாட் கேஷாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நெல்லை எக்ஸ்பிரஸில் போகும்பொழுது தாம்பரத்தில் வச்சு ஏற்கனவே காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்படுது. அங்கே பறக்கும் படையினர் போகிறாங்க, ரயில்வே இவங்க போயிருக்காங்க. இந்த வழக்கை வந்து தாம்பரம் காவல்துறையினர் தனியாக வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இதில் இந்த சதீஷ், கைது செய்யப்பட்ட சதீஷ் கொடுத்த வாக்குமூலம் முக்கியமானது. இந்த பணம் நாங்கள் நெல்லை தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு வாக்காளர்களுக்காகத்தான் எடுத்து செல்கிறோம் என்று காவல்துறையிடம் அப்போதே சொல்லிட்டார். அதை வந்து அவங்க வாக்குமூலமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 4 கோடி என்பதனால் 20 லட்சத்துக்கு மேலே இருந்தாவே அதை வந்து இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்குறது தான் வழக்கம். தேர்தல் ஆணையம் வந்து இன்கம் டேக்ஸ் விசாரிக்க சொல்லிடுவாங்க. காவல்துறையினரும் அந்த ஃபைல் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வழக்கில் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறதுனால இதை வந்து நயினார் நாகேந்திரனே நேரடியாக தாம்பரம் காவல் நிலையத்துக்கு வரணும், இதில் விளக்கம் சொல்ல வேண்டும் என அவங்க நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. எதன் அடிப்படையில்னா அவங்க மேனேஜர் சதீஷ் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த நிலை இருந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து. ஆனால் நயினார் நாகேந்திரனும் இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏகப்பட்ட தொழில்கள் பண்ணுறாங்க, அதனால அவங்க எதாவது எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம், அதை பற்றி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் தேர்தலுக்கு நான் பணம் கொடுப்பதற்காக முயற்சிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை முடிச்சிருந்தார். ஆனாலும் நெல்லையில் போட்டியிடக்கூடிய நபர், சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறாரு. அணுகி நயினார் நாகேந்திரனும் இந்த நெல்லை தொகுதியில் வந்து அதிகமான பணம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அவருடைய பணம் தான் அந்த 4 கோடி என்பது. அமலாக்கத்துறையிலே புகார் கொடுத்தோம், ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. அதுபோல் காங்கிரஸ் வேட்பாளரான ராபர்ட் ப்ரூஸும் அங்கே பணம் கொடுத்துட்டு இருக்காரு. நெல்லையில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட செயலாளருடைய அலுவலகத்திலே வச்சு 80 லட்சம் வரை பணம் பிடிச்சிருக்கிறாங்க. எனவே நெல்லையில் வந்து தேர்தல் முழுமையாக நடக்காது. இந்த 2 அதாவது தேர்தல் முழுமையாக என்றால் சட்டப்படியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த தேர்தல் நடக்காது என்பதனால் இந்த 2 வேட்பாளர்களையுமே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு. ஆனால் உடனடியாக இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்த பொழுது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற 2 அமர்வு கொண்ட நீதிபதிகள் கேட்குறாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் அப்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை வந்து நாங்கள் வருமான வரித்துறையிடம் கொடுத்துருக்கோம், அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நயினார் நாகேந்திரன் மீது என்ன புகார் சொல்லப்பட்டிருக்கோ அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் இதற்கு முன்னாடி இல்லையானா நிறைய வழக்குகள் இருக்குது. அதுக்கு அந்த வழக்குகளையும் பார்ப்போம், அதில் நடந்த சம்பவங்களையும். இப்போ இதில் ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது என்றால் இப்போ வந்து வருமான வரித்துறை சொல்லணும், இந்த பணம் வந்து எடுத்து வந்த இந்த சதீஷ் அவங்களோட வந்த 2-3 நபர்கள் கொண்டு வந்த பைகளில் இருந்த பணம் என்பது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் தான் அவருக்கு அப்படின்றத வருமான வரித்துறை அவங்க நிரூபித்து கொடுத்தாங்கன்னா நயினார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். இன்றைக்கி நடந்துருமானா இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது. உடனடியாகலாம் இந்த சம்பவங்கள் நடக்காது. அப்படி ஒருவேளை தேர்தல் நடந்து அவர் வெற்றி பெற்று விட்டாலும் இந்த 4 கோடி நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதுதான் என்று நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுதும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கு நயினார் நாகேந்திரனுக்கு மிக ஒரு சிக்கலான வழக்காக அமைந்திருக்கின்றது. ஒருவேளை இதில் வந்து காவல்துறையினர் விசாரித்தாலும் அதை விட தீவிரமானது வருமான வரித்துறை தான் அதை சொல்லணும். அந்த பணம் எடுத்து வந்ததில் அந்த டிரான்சாக்ஷனில் இவருக்கு பங்கு இருக்குன்னு வந்துடுச்சுன்னா அவருக்கு இந்த தேர்தல் வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் அல்லது வேட்பாளராக போட்டியிடுகின்றார், ஒருவேளை அந்த தொகுதி வந்து ஆதரவாக இருக்கின்றது, தொகுதியாக கூட பார்க்கப்படுது, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவர் தோற்று போயிட்டால் அதோடைய கதை வேறு, வெற்றி பெற்றிருந்தாலும் தோற்று போயிட்டாலும் உண்டு. அப்பொழுதும் அந்த வேட்பாளர் இதற்கு அடுத்த தேர்தல்களில் நிற்காத அளவிற்கு தகுதி நீக்கம் செய்யப்படலாம். வெற்றி பெற்றிருந்தாலும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது போன்ற சம்பவங்கள் இப்பொழுதைக்கு இந்த கடந்த சில தேர்தல்கள் தமிழ்நாட்டில் பார்த்ததில் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த தேர்தலில் வேலூர் பாராளுமன்றத்தில் இதே போல் கதிரானந்த் அவர்களுடைய கல்லூரியிலிருந்து சில கோடிகள் பணம் பிடிச்சாங்க.
பணம் பிடிச்சது அதை எப்போன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு முந்தைய சில நாட்கள் முந்தைய காலகட்டத்தில் பிடிச்சாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்தலே தள்ளி வச்சுட்டாங்க. தள்ளி வச்சுட்டு பின்னாடி நடத்துனாங்க. அப்பொழுதும் இதே போன்ற கோரிக்கை எழுந்தது, கதிரானந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு. ஆனால் தகுதி நீக்கம் செய்யப்படலை. அவர் தான் திருப்பி போட்டியிட்டார். அந்த பணத்துக்கு வேறு விதமான கணக்குகள் காட்டப்பட்டன. அதே போல் இந்த வழக்கிலேயும் நயினார் நாகேந்திரன் தப்புவாரா அல்லது இந்த பணம் அவருடையது என்பது நிரூபணமானால் தேர்தல் ஆணையம் இவரை தகுதி நீக்கம் செய்யுமா என்ற ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பணம் பிடிபட்டது என்பது இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிப்பட்ட பணம் தான். அதில் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருக்குது என்ற அடிப்படையில் குற்றச்சாட்டு வந்தது. இந்த வழக்கில் அவருக்கான இது ஒரு சிக்கலான வழக்காக தான் பார்க்கப்பட வேண்டும். உடனடியாக தேர்தல் ஆணையம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்பதையும் பார்க்க வேண்டும். ஏற்கனவே வேலூர் தேர்தலை போல இதில் எவ்வளோ தூரம் உயர்நீதிமன்றம் வரையும் சென்று நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுனால தேர்தல் தள்ளி வச்சு நடத்துகிறாங்களா? என்னென்ன ஒரு நாள் தான் இருக்குது, தள்ளி வச்சு நடத்த போகிறாங்களா அல்லது அவர் மீதான நடவடிக்கை என்றால் அது உடனடியாக இருக்குமா என்பதையும் பார்க்கணும். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நயினாருக்கு இந்த வழக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதுடன் நெல்லை தேர்தலுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. நன்றி.